புதுசா சிக்கன் கடை ஆரம்பிச்சிருக்கியா? பரவாயில்ல. ரொம்ப நல்ல ஐடியா. எனக்கு ரொம்ப ஈஸியா போயிடுச்சு. இனிமே நான் உன் கடையிலேயே சிக்கன் வாங்கிக்கிறேன். 10 கிலோ போன்லெஸ் சிக்கன் அனுப்பி வச்சிடு. வார கடைசியில அமௌண்ட் வாங்கிக்கோ. என்ன? சரி தீபா. நான் நாளையிலிருந்தே உன் கடைக்கு சிக்கன் அனுப்பிடுறேன். உன்னோட சவர்மா கடை ரொம்ப நல்லா போகுதுன்னு கேள்விப்பட்டேன். இனிமே நம்ம 2 பேரும் ஒரே தெருவுல பக்கத்துல பக்கத்துல இருக்கலாம். வேணுங்கிறப்ப பேசிக்கலாம். ஆமா, சரியா சொன்ன. சவர்மா கடை பொண்ணு தீபா என்கிட்ட இவ்வளோ நாள் சிக்கன் வாங்கிட்டு இருந்தா. வாங்கின சிக்கனுக்கு பணம் கூட கட்டல. இப்போ வந்து புதுசாக கடை ஓப்பன் பண்ணியிருக்காங்களே, அங்கே போய் சிக்கன் ஆர்டர் பண்ணியிருக்கா. இதுக்கு முன்னாடி வாங்கின கடையிலையும் ஃபுல்லாக கடன் வச்சிருக்கா. நம்ம 2 கடைக்கும் இப்போ காசு கொடுக்காம 3வது கடைக்கு போய் ட்ரை பண்ணிட்டு இருக்கா பாரு. அந்த பொண்ணு எவ்வளோ தில்லாலங்கடி பாரு. இப்போ அந்த கடையிலையும் கடன் எவ்வளோ வாங்க முடியுமோ அவ்வளோ வாங்குவா. அப்புறமா அந்த கடையையும் மாற்றிடுவா. பொழக்க தெரிஞ்ச பொண்ணு, எல்லாத்தையும் நல்லா ஏமாற்றி பொழைக்கிறா. சரியா சொன்னீங்க ஐயா. என்னது? தீபா இவங்களுக்கு கடன் கொடுக்கணுமா? நல்ல வேலை இந்த விஷயம் என் காதில் பட்டுச்சு. இல்லைன்னா நெக்ஸ்ட்டு நாம தான் பலியாடு. இது முதல்ல உஷா கிட்ட போய் சொல்லணும். உஷா, உன் ஃப்ரெண்டு தீபா சரியான தில்லாலங்கடி போல இருக்கு. ஏற்கனவே 2 கடையில் சிக்கன் வாங்கி ஃபுல்லாக கடன் வச்சிருக்கு. இப்போ அவங்க கடன் கேட்குறாங்கன்னு நம்ம கடையில் வந்து சிக்கன் ஆர்டர் கொடுத்துருக்கு. நம்ம உன் ஃப்ரெண்டுக்கெல்லாம் எதுவும் சிக்கன் கொடுக்க வேணாம். என்ன புரிஞ்சுதா? ஐயோ, என்னங்க சொல்கிறீங்க? நான் நாளைக்கு அவளுக்கு சிக்கன் அனுப்புறேன்னு சொல்லிட்டேனே. நீ அவள் கேட்டா என் புருஷன் கடன் எல்லாம் வேணாம், ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ள அதெல்லாம் ஒத்து வராதுன்னு சொல்லிட்டாருன்னு சொல்லிடு. ஆ, சரிங்க. உஷா, இன்னும் ஏன் நீ சிக்கனை அனுப்பல? நான் இப்போவே மசாலாலாம் போட்டு ரெடி பண்ணி வச்சா தான் சரியாக வரும். நீ எப்போ அனுப்புகிற? எவ்வளோ நேரம் ஆகும்? அது வந்து தீபா, எங்கள் வீட்டுக்காரரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளே கடன் அது இதெல்லாம் வேணான்னு சொல்கிறாரு. அதனால நீ எங்கேயும் வாங்குறியோ அங்கேயும் வாங்கிக்க தீபா. ஆ, அப்படியா? சரி, நோ ப்ராப்ளம். சரி, நான் வரேன். ஷவர்மா ரொம்ப அற்புதமாக இருக்குது. நம்ம கண்ணு முன்னாடியே சுத்தமாக சுகாதாரமாக நல்லா சூப்பராக பண்ணி கொடுக்குறாங்க. நான் வாரத்தில் எப்படியும் 2-3 தடவை இங்கே வந்து சாப்பிட்டுக்குவேன். இங்கே சாப்பிட்டா தான் எனக்கு திருப்தியாக இருக்குது. இந்த கடையில் நல்லா சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் கொடுக்குறாங்க. அதான் இங்கே நிறைய பேர் வந்து சாப்பிட்றாங்க. இது வரைக்கும் யாருமே இந்த கடை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணதே கிடையாது. அதுக்கெல்லாம் காரணம் என்னோட சிக்கன் தான். நான் தான் அவங்களுக்கு நல்ல எலசான சிக்கனை கொடுக்குறேன். அதிகமாக முத்தலும் இல்லை, ரொம்ப எலசும் இல்லை. மீடியமாக பார்த்து செலக்ட் பண்ணி நான் கொடுக்குறேன். அதனால தான் அவங்க ஷவர்மா இவ்வளவு டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் வேணால் என் கடையில் வந்து சிக்கன் வாங்கி பாருங்கள், எப்படி டேஸ்ட் இருக்குன்னு. மற்ற கடைங்களை விட என் கடையில் சிக்கன் வாங்கினா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நான் அப்படி செலக்ட் பண்ணி தான் ஒவ்வொரு கோழியையும் வாங்குவேன். அப்படிங்களா ஐயா? சரி, நான் நாளைக்கே வந்து வாங்குறேன். ஐயா, என்னங்க ஐயா, உங்கள் பிஸ்னஸ் ட்ரிக்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. ஒரே கல்லில் 2 மாங்காய் அடிச்சிட்டீங்க. பின்ன என்ன, நாம் கொஞ்சம் உஷாராக இல்லைன்னா அவ்வளோதான். இப்போ பார்த்தியா நம்ம கடையில் எவ்வளோ கூட்டம் வருதுன்னு? இப்படியே போயிட்டு இருந்தா சீக்கிரமாக நம்ம பணக்காரங்க ஆயிடலாம். ஆமாங்க ஐயா, சரியா சொன்னீங்க. புதுசாக சிக்கன் கடை ஓப்பன் பண்ணியிருக்கே, அந்த கடையில் வியாபாரமே இல்லை. யாருமே அங்கே போக மாட்டேங்கிறாங்க. நான் ஒரு பிஸ்னஸ் மேக்னெட். எனக்கு பிஸ்னஸ் எல்லாம் எப்படி பண்ணணும்னு நல்லா தெரியும். அது தெரியாமலா 20 வருஷமாக நான் கடை நடத்திட்டு வரேன். அவள் பாரு, இன்னும் ஒரு 2-3 நாளில் கடை காலி பண்ணிட்டு இங்கேருந்து ஓட போகிறா. ஏம்மா, 3 மாசமாக வாடகை கொடுக்காம இருந்தா யாராவது சும்மா இருப்பாங்களா? நீ முதல்ல வாடகை எடுத்து வை, இல்லைன்னா கடையை காலி பண்ணு. இன்னைக்கு தரேன், நாளைக்கு தரேன், இதே சொல்லி சொல்லியே 3 மாதம் ஆயிடுச்சு. முதல்ல நீங்கள் கடையை காலி பண்ணுங்க. அம்மா, இன்னும் 1 வாரம் வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்கோங்கம்மா. எப்படியும் நாங்கள் உங்கள் வாடகை கொடுத்துட்றோம். இப்படி சொல்லி சொல்லியே 3 மாதம் ஆயிடுச்சு. 3 மாதத்தில் உன்னால் வாடகை கொடுக்க முடியல. இன்னும் 1 வாரம் கழிச்சா நீ வாடகை கொடுத்துடுவியோ? உஷா, என்ன பிரச்சனை? என்ன நடக்குதுங்க? நீ பாருமா, 3 மாசமாக வாடகை கொடுக்காம இன்னைக்கு கொடுக்குறேன் நாளைக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க.
இப்படி இருந்தா பொழப்பு ஓடுமா? என்னாச்சு உஷா? என்ன ப்ராப்ளம் என்கிட்ட சொல்லு. நம்ம 2 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்லையா? என்னன்னு சொல்லு. அத ஏன் தீபா கேட்குற? நம்ம கடை ஆரம்பிச்சதுலேருந்து வியாபாரமே நடக்க மாட்டேங்குது. யாருமே என் கடைக்கு வந்து சிக்கன் வாங்க மாட்டேங்கிறாங்க. நான் என்ன பண்ணணும்னே எனக்கு தோணல. அட! இவ்ளோ தானா விஷயம்? இது ஒரு விஷயமே இல்ல. நீ டெய்லி என் கடைக்கு ஒரு 10 கிலோ சிக்கன் அனுப்பு. போன்லெஸ் சிக்கன் அனுப்பு. அப்புறம் வியாபாரத்துக்கு போய் மிஞ்சின சிக்கன் எல்லாம் எனக்கே அனுப்பிடு. நான் முதல் நாளே சிக்கனை எல்லாம் மசாலாவுல ஊற போட்டுடுவேன். அப்புறமா தான் எடுத்து ஷவர்மா பண்ணுவேன். அதனால நீ ஒண்ணும் கவலைப்படாத. நீ தைரியமா சிக்கன் வாங்கு. சிக்கன் விக்கலன்னா அப்படியே என் கடைக்கு அனுப்பிடு. அப்புறம் நீ ஒண்ணும் கவலைப்படாத. என் கடைக்கு வர கஸ்டமர்ஸ் எல்லாம் உன் கடைக்கு நான் அனுப்புறேன். உன் கடையில நல்ல வியாபாரம் நடக்கும். நீ ஒண்ணும் கவலைப்படாத உஷா. இந்தா இந்த ரூ. 50,000 வச்சுக்கோ. இத வச்சு வாடகை பணம்லாம் குடுத்துடு. நல்லா ஃப்ரெஷ்ஷா நாளையிலேருந்து கடை ஆரம்பி. ஒண்ணும் கவலைப்படாத. தீபா, நான் தான் அந்த சிக்கன் கடைக்காரர் சொன்ன பேச்ச நம்பிட்டு உங்களுக்கு சிக்கன் குடுக்க வேணான்னு சொன்னேன் தீபா. ஆனா அவர் ஒரு பிசினஸ் ட்ரிக்ஸ் பண்றாருன்னு எனக்கு தெரியல. நீங்க அவருக்கு கடன் குடுக்கணும்னு சொன்னதும் நான் அப்படியே நம்பிட்டேன். இதெல்லாம் பிசினஸ்ல ரொம்ப சாதாரணம். இப்போ தானே நீங்க பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கீங்க. போக போக உங்களுக்கு எல்லாம் பழகிடும். ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நாளையிலேருந்து மறக்காம சிக்கன் அனுப்பிடுங்க. ஓகேவா?